புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், கற்பி, போராடு, ஒன்று சேர். ஒன்று சேர் என்றால் என்ன? அமைப்பாய் திரளுவோம். அதே கருத்தை உருவாக்கிதான் எழுச்சி தமிழர் சொல்கிறார், அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று சொல்கிறார். பகவான் புத்தர் எதை நினைத்தாரோ, புரட்சியாளர் அம்பேத்கர் எதை நினைத்தாரோ, அந்த கனவுகளை களமாடி கொண்டு வருபவர் தான் எழுச்சி தமிழர். கடந்த ஜனவரி மாசம் அதே 29ஆம் தேதி பிரகடனப்படுத்துகிறார் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அப்ப தமிழ் தேசியம்னா என்ன? கரும்புலி முத்துக்குமாருக்கு புரிந்தது, இன்னைக்கு இருக்கிற பல ஆட்களுக்கு புரியவில்லை. தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பு தான். தமிழ் தேசியமும் தலித் தேசியமும் ஒண்ணுக்குள் ஒன்று பிணைந்தது. எப்படி பிணைந்தது பல மேடையில் தலைவர் சொல்லியிருப்பாரு. நான் திருப்பி சொல்றேன், ஒருவேளை அந்த இந்தியாவை யாராலும் சொந்தம் கொண்டாட விரும்பினால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏனென்றால் தமிழர்கள் தான் இந்தியாவை ஆண்டவர்கள். யார் சொல்றார்? புரட்சி அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்காரா? அவர்கள் தான் திராவிடர்கள். அதற்கடுத்து இன்னொரு பேர் இருக்கிறது, அவர்கள் தான் நாகர்கள். நாகர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அவர்கள் தான் பறையர்கள். எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறது சொல்றாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. கொல்லப்பட்ட தொகுப்பு நம்பர் 37. வேணும்னா சங்கி பயல்களே போய் படித்துக் கொள்ளுங்கள், சாதி வெறியர்களே போய் படித்துக் கொள்ளுங்கள். இது மறைக்கப்பட்ட வரலாறு. எப்படி மாமன்னன் அசோகனுடைய வரலாற்றை மறைத்தார்களோ, எப்படி ரெட்டமலை சீனிவாசன் வரலாறை மறைத்தார்களோ, அயோத்திதாச பண்டிதருடைய வரலாறை மறைத்தார்களோ, அதுபோல் பறையர்கள் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. பறையர்கள் என்ற பெயரை சொல்லி சதி செய்கின்ற ஆளும் இருப்பாங்க. அவைகளை தட்டி கேட்போம். தலைவர் அந்த மாநாட்டில் சொல்றாரு, தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசிய வேண்டும், தம்மை தாமே அரசால ஆட்சி வேண்டும், தமிழர் மொழி உலக அவையில் பறந்திட வேண்டும். அரிசி என்ற திரைப்படத்தில் நேற்று நடந்த நிகழ்வில் எல்லாரும் வந்தீங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்தீர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் வந்தீர்கள். அடுத்த நான் தான் முதல்வர் என்று களமாடி கொண்டிருக்கிற அன்பு நண்பர் ஸ்டாலினுடைய அன்பு மகன் யார் உதயநிதி ஸ்டாலின் வந்தீர்கள். எல்லாம் வந்தீங்க. எழுச்சி தமிழர் என்ற அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த அரங்கமே அதிர்ந்தது. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. பகவான் புத்தர் சொன்னார், புத்தம் சரணம் கச்சாமி என்றால் அறிவே உன்னை நான் வணங்குகிறேன், அறிவே உன்னை நான் வழிபடுகின்றேன். தம்மம் சரணம் கச்சாமி என்றால் அறமே உன்னை நான் வழிபடுகின்றேன், உன்னை நான் பின்பற்றுகின்றேன். அதே மாதிரி சங்கம் சரணம் கச்சாமி என்றால் அமைப்பே உன்னை நான் வழிபடுகின்றேன், பின்பற்றுகின்றேன். இது பகவான் புத்தர் சொன்னார். அதே கருத்தை உள்வாங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், கற்பி, போராடு, ஒன்று சேர். ஒன்று சேர் என்றால் என்ன? அமைப்பாய் திரளுவோம். அதே கருத்தை உள்வாங்கிதான் எழுச்சி தமிழர் சொல்கிறார், அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று சொல்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? பகவான் புத்தர் எதை நினைத்தாரோ, புரட்சியாளர் அம்பேத்கர் எதை நினைத்தாரோ, அந்த கனவுகளை களமாடி கொண்டு வருபவர் தான் எழுச்சி தமிழர். தலைவர் வருகின்ற மே 17ஆம் தேதி ஒரு மாபெரும் ஒரு மாநாட்டை அறிவித்திருக்கிறார். ஏன் மே 17ஆம் தேதி அறிவித்தார் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த மே 17ஆம் தேதி தான் எப்ப 2009 நமது ஈழ மக்கள் அணித்தொழிக்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தை மீண்டும் நாங்க தாண்டா மீட்டெடுப்போம் என்பதற்காகத்தான் தலைவர் தேர்தலுக்கு பிறகு வருகின்ற மே 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று அறிவிக்கிறார். எங்க அறிவிக்கிறார் அந்த கருத்தை? கரும்புலி முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு நாளில் அறிவிக்கிறார். அதான் செய்தி. தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழ தமிழருக்காக உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி தம்பி கரும்புலி முத்துக்குமாருடைய நினைவு நாளில் எழுச்சி தமிழர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த கரும்புலி முத்துக்குமாரே சொன்னாரு, எனது சாவை
எனது இறப்பை தீ வச்சுக்கிறாரு. என்ன சொல்றாரு? எனது சாவை மேலது பிரபாகரன் சொல்லுங்கள், அண்ணன் திருமாவளவன் சொல்லுங்கள். கரும்புலி முத்துக்குமார் ஒரு நாடா? அவர் ஒரு பறையர் அல்ல, அவர் ஒரு பல்லர் அல்ல, அவர் ஒரு சக்கிலியர் அல்ல, கல்லரும் அல்ல. ஆனால் அவர் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு நாடார். அந்த நாடார் சொல்லுகிறார் எனது சாவை நம்புறாரு. தமிழ் தேசியம் என்று இன்று பல பேர் வரலாம். ஆனா அந்த காலகட்டத்தில் அவர் சொல்லும் பொழுது இன்று தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொள்கின்ற அணில் குஞ்சுகளோ ஆமை குஞ்சுகளோ அந்த காலகட்டத்தில் இல்லை கணக்கில். இதுதான் உண்மை. அப்ப தலைவர் அவ்வளவு நம்பிக்கையாக களமாடி இருக்கிறார். ஏன் களமாடி இருக்கிறார் என்றால் 2009 தலைவர் சாகு வரை உண்ணாவிரதம் இருந்தார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2009 தோழர்களுக்கு தெரியும். அந்த உண்ணாவிரத நிகழ்வில் கரும்புலி முத்துக்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு 10 நாட்களுக்கு பிறகு 29ஆம் தேதி இந்த அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை, நாம் இறந்து போவோம் என்று தீக்குளித்து சாகிறார். அவர் சாகும் பொழுது மேலது பிரபாகரன் உயிரோடு இருந்தார். இது வரலாறு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே தமிழ் தேசியத்திற்காக நேர்மையாக உண்மையாக களமாடி கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர் தான். அப்படி யாரும் பதிவு செய்கிறார்? கரும்புலி முத்துக்குமார் பதிவு செய்கிறார். இதே வரலாறு தோழர்களே. கரும்புலி முத்துக்குமார் ஒரு தலித் அல்ல. அப்படிப்பட்ட அந்த அன்பு தம்பி சொன்ன அதே நிகழ்வுல எழுச்சி தமிழர் கடந்த ஜனவரி மாசம் அதே 29ஆம் தேதி பிரகடனப்படுத்துகிறார் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அப்ப தமிழ் தேசியம்னா என்ன? கரும்புலி முத்துக்குமாருக்கு புரிந்தது, இன்னைக்கு இருக்கிற பல ஆட்களுக்கு புரியவில்லை. தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்புத்தான். தமிழ் தேசியம் என்பது என்ன? சாதி ஒழிப்புத்தான். சாதி ஒழிந்த தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பெயர் தான் தமிழ் தேசியம். இது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனா நம்முடைய கோட்பாடு மட்டுமல்ல, நம்ம தலைவருக்கு முன்னாலே களமாடிய பெருஞ்சீத்திரனார் அவர் சொல்றாரு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம். தலைவருக்கு முன்னாலே களமாடிய பல அறிஞர் பெருமக்கள் சாதி ஒழிப்பு தான் உண்மையான தமிழ் தேசியம் என்று. அந்த வகையில் தலைவர் 2010 நான் சொல்றது கரெக்டா இருக்குன்றது உங்கள் தோழருக்கு தெரியும். 2010 தலைவர் ஒரு மாநாடு நடத்துகிறார். ஈழம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தமிழர் இறையாண்மை மாநாடு அறிவித்தார். என்ன மாநாடு? தமிழர் இறையாண்மை மாநாடு. அதற்கு முன்னால் பல மாநாடுகள் தமிழ் தேசியம் சார்ந்து, அதை மட்டும் சொல்றேன். எழும் ஈழம் மாநாடு நடத்தியவர் எழுச்சி தமிழர். அந்த மாநாட்டில் இன்னைக்கு நாங்கள் இளைஞருக்கு எழுச்சி பாசறை இருக்கிறோம் அல்லவா, அந்த மாநாட்டில் அறிவித்தார் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை. அந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் புடா தடாரா இருந்துச்சு, தூக்கி நிறைய பேர் உள்ள போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் எழுச்சி தமிழர் உருவாக்கிய அந்த மாநாட்டுக்கு பெயர் தான் கருத்தியல் மாநாடு. இன்னும் என்ன சொல்றாங்க? அந்த மாநாடு பேர் என்ன ஐயா? கருத்தியல் மாநாடு. யார் வாய் மூடி கிடந்தாலும் விடுதலை சிறுத்தையில் வாய் மூடி கிடக்க மாட்டோம் என்று அந்த மாநாடு நடத்தப்பட்டது. கருத்துரிமை மீட்பு மாநாடு. நான் கருத்து மாநாடு என்று சொல்லி கருத்தியல் மாநாடு அல்ல, கருத்துரிமை மீட்பு மாநாடு. அந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் வந்து பேசுகிறார். நான் எவ்வளவு மரியாதை அண்ணன் சீமான்றேன் பார்த்தீங்களா? ஆனா அந்த பைத்தியக்கார பையில ஒரு 4-5 பேர் இருக்கிறேன். ஷார்ட்னு வச்சிருக்கிறேன், சவுக்குன்னு வச்சிருக்கிறேன், அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறேன். இப்ப நம்ம தம்பியை கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க, அது வேற பிரச்சனை, ரைட்டா? நாங்கள் எதிரிகளை கூட நாங்கள் ஜனநாயகப்படுத்துவோம், எதிரிகளை கூட நாங்கள் அரசியல்படுத்துவோம் என்ற வகையில் அந்த காலகட்டத்தில் அவருக்கு மேடை போட்டு கொடுத்ததுதான் விடுதலை சிறுத்தைகள். இது வரலாறு. அந்த மாநாடுக்கு பிறகு நம்ம உருவாக்கிய மாநாடு ரொம்ப முக்கியம். ஏன் இந்த கருத்தை இங்கு சொல்லுகிறேன் என்றால், ஏன் நம்ம தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போகிறோம் என்றால் ரொம்ப சிம்பிள், முடிச்சிருவோம். எதுக்கு நடத்தணும்னு தெரியணும்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசியம் என்ற ஒரு தேசியம் இருக்கிறது, அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். இந்திய தேசியம், அந்த இந்திய தேசியம் என்பது சாதிகளால் கட்டமைக்கப்பட்டது. அதற்கு நேர் எதிர் தேசியம் தான் தலித் தேசியம். அது புரட்சியர் அம்பேத்கருடைய நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் வீறு கொண்டு எழுகிறது. அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு பிறகுதான்
தலித் தேசியம் இந்திய அளவில் பேசப்படுகிறது. மூணாவது தேசியம் நாம் பேசியிருக்கோம் பார்த்தீங்களா, தமிழ் தேசியம். தமிழ் தேசியமும் தலித் தேசியமும் ஒண்ணுக்குள் ஒன்று பிணைந்தது. எப்படி பிணைந்ததுன்னு பல மேடையில் தலைவர் சொல்லியிருப்பாரு. நான் திருப்பி சொல்றேன். தலித் தேசியம் என்பது இந்தியாவின் பறையர்கள், அது மட்டுமல்ல பல இனக்குழுக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் எழுச்சி தமிழுடைய கோட்பாடு. அந்த கோட்பாடு எது எவ்வளவு உண்மை என்பதற்கு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். 1942 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 1942 நாக்பூர்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலித்துகளையும் ஒரு மாநாட்டை நடத்தினார். இதுவரைக்கும் வரலாற்றில் யாரும் அப்படி ஒரு மாநாடை நடத்தியதில்லை. நம்மளே நடத்தியதில்லை. விடுதலை சிறுத்தைகள் இந்தியாவில் இருக்கிற தலித்துகளை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோமா? இல்ல. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1942 ஜூலை 18, 18, 19, 20 3 நாட்கள் நடத்தினார். முதல் மாநாடு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலித்துகளும் கலந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது மாநாடு இங்க உட்கார்ந்துருக்காங்க சிறுத்தைகள், பெண் சிறுத்தைகள், அது மாதிரி அப்ப இருந்த அம்பேத்கர் கோட்பாடுகளை உருவாங்கிய தலித்து பெண்கள் மட்டுமல்ல, தலித் அல்லாத எல்லா பெண்களையும் அனைத்து மாநாடு. அடுத்து மூணாவது மாநாடு தான் முக்கியமான மாநாடு. எஸ்எஸ்டி சமதா சைனிக் தள் ஒரு படையை கட்டினார் அவர்கள் மாநாடு. இந்த மாநாட்டை சொல்வதற்கு முன்னால் அம்பேத்கர் அவர்கள் அந்த மாநாட்டில் என்ன சொல்றாருன்னா நல்லா கேட்டுக்குங்க, நிறைய பேருக்கு தெரியாது, ஆச்சரியப்படுவீர்கள். அந்த மாநாட்டில் யாரோட தலைமையில போடலாம்? இப்ப நம்ம மேலூர் நடத்துறதுக்காக தலைமையில நம்ம மாவட்ட செயலர் போட்டாச்சு. அப்ப அந்த மாநாட்டில் யாரை தலைமை பொறுப்பு கொண்டு வரலாம் என்று பார்க்கப்படும் பொழுது அந்த காலகட்டத்தில் அறிவாளி, பல பட்டங்களை வாங்கியவர், அப்பெல்லாம் சட்டத்தை எழுதல, சட்டத்தை எழுத போக ஒரு மாபெரும் தலைவர், அந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை வழங்கி இருக்கிறார். யாருக்கு தெரியுமா? யாரா சொல்லுவாங்க? தெரியல. தந்தை சிவராஜ் என்ற ஒரு தமிழனுக்கு கொடுத்தார். தந்தை சிவராஜ் என்ற ஒரு தமிழனுக்கு தான் அவர் அந்த தலைமை பொறுப்பை கொடுத்தார். அது ஏன்னு கேட்கிறாங்க. அப்ப நான் சொன்ன அம்பேத்கர் சொன்ன கருத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும். அம்பேத்கர் கேட்கிறாங்க, என்னங்க இப்பயே தமிழ்நாட்டுக்காரர்கள் இவனை மதிக்க மாட்டாங்க, அப்ப 42 எப்படி இருக்கு, என்னங்க சிவராஜுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, என்னங்க காரணம்? தந்தை சிவராஜ், சும்மா வெறும் சிவராஜ் சொல்லக்கூடாது, ஏன்னா புரட்சி அம்பேத்கரே அவரை பாராட்டி தலைமை பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தந்தை சிவராஜை ஏன் நான் போட்டேன்னு சொல்றாரு. நான் சொல்றது வரலாறு தோழர்களே, இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்தியா என்பது பல இனக்குழுக்களின் கலவை, பல இனக்குழுக்களின் கலவை. ஒருவேளை அந்த இந்தியாவை யாராலும் சொந்தம் கொண்டாட விரும்பினால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏனென்றால் தமிழர்கள் தான் இந்தியாவை ஆண்டவர்கள். யார் சொல்றார்? புரட்சி அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்காரா? அவர் சொல்றார், இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்கள். அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அவர்கள் தான் திராவிடர்கள். அதற்கடுத்து இன்னொரு பேர் இருக்கிறது, அவர்கள் தான் நாகர்கள். நாகர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அவர்கள் தான் பறையர்கள். எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறது சொல்றாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. தமிழர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் நாகர்கள், நாகர்கள் தான் பறையர்கள். இன்னைக்கு இருக்கிற எல்லா சமூகமும் பறையர் சமூகத்தில் இருந்துதான் வந்தது இந்தியாவிற்கு. அப்படி யார் சொல்றா? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். சொல்லப்பட்ட தொகுப்பு நம்பர் 37. வேணும்னா சங்கி பயல்களே போய் படித்துக் கொள்ளுங்கள், சாதி வெறியர்களே போய் படித்துக் கொள்ளுங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இந்தியாவை ஆண்டவர்கள் நாகர்கள், அந்த நாகர்களுக்கு இன்னொரு பேர் தமிழர்கள், அந்த தமிழருக்கு இன்னொரு பேர் திராவிடர்கள், அந்த திராவிடருக்கு இன்னொரு பேர் தான் பறையர்கள். இதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குன்னா, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கடைசி புத்தகம் புத்தரும் அவர் தம்மமும், புத்தா அண்ட் தம்மா என்ற புத்தகத்தை திருப்பி படியுங்கள். யாராவது சங்கிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு நாங்க சொல்றோம், தலைவர் சொல்றோம், அது வேற பிரச்சனை. சங்கிகளே, அந்த புத்தகத்தில் பறையர்கள் எங்க நார்த் இந்தியால வாழ்ந்தார்கள் என்று ரெக்கார்டை சொல்லுகிறார். மேலூர்ல பறையர் இருக்கிறான், மெட்ராஸ்ல பறையர் இருக்கிறாப்ல, தோழர் சொன்ன மாதிரி காட்டு மன்னார்ல பறையர் இருக்கிறான். எப்படி பறையர்கள் நார்த் இந்தியால, அது மத்திய பிரதேசத்துல எப்படி இருக்க முடியும்? சிந்திச்சுங்களா யாராவது? இதை நம்மளாம் படிக்கணும், டாக்டர் வாங்கணும். எப்படிரா இங்க இருந்த பறையன் அங்கிருந்தான் என்று சொன்னால்
பறையர்கள் தான் இந்தியாவை ஆண்டார்கள் அப்படின்றது யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். இது மறைக்கப்பட்ட வரலாறு. எப்படி மாமன்னன் அசோகனுடைய வரலாற்றை மறைத்தார்களோ, எப்படி ரெட்டமலை சீனிவாசன் வரலாறை மறைத்தார்களோ, அயோத்திதாச பண்டிதருடைய வரலாறை மறைத்தார்களோ, அதுபோல் பறையர்கள் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், நம்புங்க, அதாவது திராவிடம் என்ற சொல்லாடலை முதலில் தமிழகத்தில் தந்தவர் யார்? அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், ஜான் ரத்தினம், இவர்கள் தான் முதலில் திராவிடம் அப்படி சொல்லாடலை தந்தார்கள். அந்த திராவிடம் சொல்லாடலை வைத்து இவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த திராவிடம் என்ற சொல்லாடலை தந்தை பெரியார் அரசியலாக கொண்டு சென்றார், சமூக அரசியலாக. அந்த தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியது யார்? மீனாம்பாள் என்ற ஒரு பரட்சி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? வெளியில சொல்ல மாட்டோம் நம்ம. அது மட்டுமல்ல, நல்லா கேட்டுக்கிறீங்க, மீனாம்பாள் மட்டுமல்ல, சத்தியவாணி முத்தா, சத்தியவாணி முத்து அவர்கள் பேசிய வரலாறுகளை, அவர் பேசிய தத்துவங்களை நீங்கள் திரும்பி படித்து பாருங்கள். தமிழகத்தில் இவ்வளவுக்காக கருத்துக்களை, பெண் விடுதலைக்காக பேசிய பெண்மகளே இல்லை. சத்தியவாணி முத்து யார்? அது ஒரு பரட்சி. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஐயா சொன்ன கருத்துல சொன்னேன், பறையர்கள், நாம் தலித்துகள், ஒடுக்கப்பட்ட சமூகம் அனைவருமே அறிவாளிகள் என்று சொன்னார். அதுக்கு எடுத்துக்காட்டு நிகழ்காலத்திலே பாருங்க, மியூசிக் இளையராஜாவோட மியூசிக் போட்டு ஆடுறாங்களா? சொல்லுங்க பிரதர்களே, அவர் யாரு? அவர் ஐயரா? தெரியல. ஐயரா கூட நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம தம்பி இருக்கிறாப்ல ரஞ்சித், நமக்கு அவருக்கு சில முரண் இருக்காங்க, விடுங்க. திரைத்துறையில் அவர் வரவுக்கு பிறகு திரைத்துறையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கவில்லையா? அவர் யாரு? அது திரைத்துறை. இன்று அரசியலில் நான் சொல்லுவது உங்களுக்கு சர்ச்சையில உண்மை. தைரியமா சொல்லுங்க, பயப்படுத்தவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் யார்? எந்த சமூகத்தை சார்ந்தவர்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் யார்? நேரம் சொல்றேன் பிரதர், இதுல ஒண்ணு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்முடைய வரலாறு அவ்வளவு சிறப்பான வரலாறு. அதை மறந்துட்டு சும்மா தண்ணி அடிக்கிறது, சும்மா உள்ள வந்து முரணான அரசியல் செய்வதை விட்டுவிட்டு அடுத்த தலைமுறையை நம்ம அணியமாக்க வேண்டும். அதற்காக போர் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்காரு, ஒரு காலத்துல இங்க இருந்தாரு, இன்னைக்கு எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் யாரு? ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கின்ற பெருவாரியான அரசியல் கட்சி தலைவர்கள் யார்? இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நிகழ்காலத்தில் களமாடி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் யார்? நாங்கள் இருக்கிற சாதி வெளியில பேசல, யதார்த்தத்தை பேசுகிறோம். இந்தியாவிலேயே அறிவு சார்ந்த ஒரு தலைவன் என்றால் யார்? இந்த இந்தியாவில் நிகழ்காலத்துலங்க நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். நேற்று கூட நம்ம தலைவரை வந்து யாரு பார்த்தா, முக்கியமான ஒரு அமைச்சர் சந்தித்தார். ஆனா அவர் எங்க இருக்கிறாரு? சொல்றாரு, அண்ணே ராமதாஸ் அத்வாலே எங்கே இருக்கிறார்? எங்கே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்? அதுபோக இன்னொரு தலைவர் இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு? பஸ்வானுடைய அன்பு மகன் சுராஜ் பஸ்வான், அவர் எங்க இருக்கிறாரு? அதே மாதிரி இரும்பு பெண்மகள் மாயாவாதி, அந்த பெண் எங்க இருக்கிறார்? அதுக்காக வந்து நாங்க பறையர்கள், நாங்க ஒடுக்கப்பட்டவர்கள், நாங்க எல்லாமே வந்து அப்படி சொல்ல முடியாது. பறையர்கள் என்ற பேரை சொல்லி சதி செய்கின்ற ஆளும் இருப்பாங்க, அவைகளையும் தட்டி கேட்போம். தலைவர் சொன்னார், மேலாளரே சொன்னாரு, பறையர்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் அடிச்சு விரட்டுகிற, செருப்பு வச்சு அடிக்கிறாரு, அடிச்சுட்டாங்க நம்ம தம்பிய சென்னையில். அது வேற பிரச்சனை. அப்ப நாங்க வெறும் சாதி வெறியர்கள் அல்ல, அடக்குமுறை ஆதிக்கம் சூழல் எங்கு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர், ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். அதாவது போராளிகள், தமிழகத்தின் போராளிகள் விடுதலை சிறுத்தைகள், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஐயா அதைத்தான் சொன்னார், திருப்பி அதைத்தான் சொல்லி வந்தாரு. ஆக மொத்தம் நமக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது. அப்ப ஒரு தமிழன் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பை ஏற்றார். ஏன்னா நாம் தமிழர்கள் என்பதை உள்ளுணர்ந்தால் தான் தலைவர் வந்து ஒரு கருத்து சொல்லுவார். தமிழர் இறையாண்மை மாநாட்டில் சொன்னார், அதுதான் தமிழ் தேசியம். அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கதையை முடிச்சிடலாம். அவர் என்ன சொல்வார்னா, தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்றோம்ன்றாரு. அப்ப தாயகம்னா என்ன, தேசியம்னா என்ன, தன்னாட்சினா என்ன அப்படின்னா நமக்குன்னு சொந்த நாடு வேணும். அம்பேத்கரே அந்த காலகட்டத்தில் சொன்னாரு, எங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், இரட்டை வாக்குகள் கொடுக்கவில்லை என்றால் தலித்துகளை எல்லாம் ஒருங்கிணைத்து
இந்தியாவில் தலித்தை மையமாக வைத்து தலித் தேசம் என்பதை உருவாக்கும் என்ற புரட்சியர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அம்பேத்கர் வெள்ளக்காரனை கேட்டாரு, நீங்க மட்டும் ஒதுக்கவில்லை என்றால் எங்களுக்கு தலித்துல இந்தியாவில் இருக்கிற தலித்துகளை பூரா ஒரு ஸ்டேட்டை கொண்டு வாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு நாங்க எல்லாம் போயிடுறோம், அங்க இருக்கிற சாதிகள் எல்லாம் தூக்கி வேற போட்டுருங்க, எங்களுக்கு தனியான ஒரு தேசத்தை கேட்பேன் என்று அவர் பேசினார். அதுலதான் அவங்க சரண்டர், வெள்ளக்காரன் பூரா சரண்டர் ஆயிட்டான், இந்தியாவில் இருக்கிற சாதிகள் சரண்டர் ஆயிட்டான், நமக்கான இடஒதுக்கீடுலாம் வழங்கப்பட்டது. அது வேற வரலாறு. அப்ப அதை உருவாங்கினதுனாலதான் தலைவர் அந்த மாநாட்டில் சொல்றாரு, தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும், தமிழ் பேசும் இனம் என்னும் தேசிய வேண்டும், தம்மைத்தாமே அரசால ஆட்சி வேண்டும், தமிழர் மொழி உலக அவையில் பறந்திட வேண்டும். இதுதான் நம்ம மாநாட்டுடைய விளக்கம். தமிழர் தேசிய எழுச்சி மாநாடு என்னன்னா, தமிழருக்கு சொந்தமாக தாயகம் என்று சொல்றத பத்தியா அதுக்கு அடுத்து விளக்கம் கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, சேரன சோழனா பாண்டியனா தலைவர் வைகிறாருன்றாங்க. நாங்க இப்ப அவங்கள வைக்கிறோம், நீ பறையன வாழ்ந்து பாரு, அப்ப உனக்கு அந்த வழி தெரியும்ல. ஆனால் 2010 தலைவர் சொன்னார், சேர நாடு பாண்டிய நாடு செந்தமிழ் அரசாண்ட முத்தமிழ் நாடு, நாடு வீர நாடு ஈழ நாடு வேங்கரை நாடு, வீரத்தை பயிர் செய்யும் புலி தமிழ்நாடு. அடுத்த வரியை கவனிங்க, வீர போரில் ஏந்து வில், வீர போரில் ஏந்து வில் சேரன் கொடி, வீறு கொண்டு பாயும் புலி சோழன் கொடி, விளையாடி துள்ளும் வீண் பாண்டியன் கொடி. எப்படி சொல்றாரு பாருங்க, சேரநாடு சோழ நாடு பாண்டியர் நாடு செந்தமிழர் அரசாண்ட முத்தமிழ் நாடு, வீர நாடு ஈழ நாடு வேங்கையர் நாடு, வீரத்தை பயிர் செய்யும் புலி தமிழ்நாடு, வீர போரில் ஏந்து வில் சேரன் கொடி, வீறு கொண்டு பாயும் புலி சோழன் கொடி, விளையாடி துள்ளும் மீன் பாண்டியன் கொடி, விண்மூட்ட பறந்ததுவே தமிழர் கொடி, கோட்டை கட்டி கொடி நாட்டி நாடு காத்தான், கோலச்சு நல்லறத்தான் நீதி காத்தான், படை கட்டி பகை கட்டி குடி காத்தான், பழந்தமிழர் இறையாண்மை பாதுகாத்தான், நாடாண்ட தமிழர் அன்று நாடுண்டா அரசுண்டா உலகில் என்று. யாரு சொன்னது? எழுச்சி தமிழர் சொன்னார். யாருக்காக சொன்னாரு? ஈழத்துக்காக சொன்னாரு. ஏன் ஈழத்துக்காக சொன்னோம் சொல்லி நான் முடிச்சுடுறேன். ஏன் ஈழத்துக்காக இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் உயிரை கொடுத்து போராடுகிறோம் என்றால், அங்க இருக்கிற கருங்குடிகள், எங்க ஆரம்பத்தில் இருந்த கருங்குடிகள் டாலர் போட்டிருப்பாங்க. தலைவரே சொன்னது நிறைய பேர் தெரியாது. அந்த டாலர்ல ஒரு சைடு பார்த்தா யாரு? எழுச்சி தமிழர், இன்னொரு சைடு பார்த்தா வேதவி பிரபாகரன். கருங்குடிகள். அப்படி என்றால் அந்த கருங்குடி படையில் இருந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள். நிறைய வரலாறு தெரியாது தோழர்களே. கருங்குடியில் மேதகு பிரபாகரனுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தவர்கள் யார்? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அதனால் தான் கருங்குடிகள் ஒரு பக்கம் யாரு? மேதகு பிரபாகரனுடைய படம், இன்னொரு பக்கம் யாரு? எழுச்சி தமிழுடைய படம். அவ்வளவுக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம ஈழத்துக்காக குரல் கொடுத்தோம். ஆனா அந்த திமுக என்ற கூட்டணி இருந்த ஒரே காரணத்திற்காக, காங்கிரஸோட இருந்த ஒரே காரணத்திற்காக அந்த பாவங்களை நாம் சுமந்தோம். பாவம் சொல்வாங்க பத்தியா? ஏன்னா எழுச்சி தமிழர் போகாத நாடு இல்ல. ஈழத்திற்காக, ஈழ விடுதலைக்காக அனைத்து நாடுகளுக்கும் சென்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர் எழுச்சி தமிழர். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மனச்சாட்சியோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உலக தமிழர்கள் சிந்திக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஈழ மக்களுக்காக நேர்மையாக உண்மையாக உழைத்தோம். ஆனால் பணிகளை சுமந்தோம். ஏன் சுமந்தோம்? இந்தியாவில் இருக்கின்ற தலித்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இலங்கையில் இருக்கிற அந்த தமிழர்கள் கொலை செய்ததை போல இங்க இருப்பவர்கள் கொலை செய்யக்கூடாது என்பதற்காகவே தலைவர் அந்த காலகட்டத்தில் கூட்டணி வைத்தார். இதுதான் வரலாறு. ஆனால் தமிழ் தேசியத்தில் நாங்கள் என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகல. ஏன் ஆகலைன்னா, அது எங்கள் உரிமை. எப்படி இங்க தலித் விடுதலை முக்கியமோ, இங்க எப்படி பறைய விடுதலை முக்கியமோ, அதை போலவே ஸ்ரீலங்காவில் ஈழத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தமிழர்களுடைய விடுதலை முக்கியம். ஏனென்றால் தமிழர்களுடைய பெரும்பான்மையான மக்கள், இன்னும் சொல்லப்போனா ரூட்ஸ், இன்னும் சொல்லப்போனா அதுக்கு ஆறு மூலகார் என்றால் பறையர்கள் தான். இதை நீ யார் வேணுமான விவாதத்திற்கு வாருங்கள் சங்கிகளே, உங்களுக்கு விளக்கம் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அதனாலே தலைவர் தொடர்ந்து ஈழ மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். நாங்க அவங்க ஹீரோவா பார்த்து போராடல. ஒரு பெரிய ஹீரோடா பல பேர் அடிச்சு காலி பண்ணாரு. குறும்படையா கரும்படையா கரும்புலிகளை வைத்து
எதை காலி பண்ணாரு? ஏர்போர்ட்டே காலி பண்ணாரு. அதெல்லாம் பழைய வரலாறு. அதை பார்த்து சில பேர் பெருமைப்படலாம். அப்படி அல்ல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஈழத்தில் அழிந்த ஈழ மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் மக்களாக யாரு செண்டகரம்பட்டி மேலாவளவுல பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் ஒண்ணுதான். உலகத்துல எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்க நாங்கள் கேட்போம். அதனாலே தமிழ் தேசியத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏனென்றால் ஒரு காலத்தில் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்ற பெயரை தலைவர் விடுதலை சிறுத்தைகள் என்று மாற்றுகிறார். மதுரக்காரர்களுக்கு சொல்ல தேவை, எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் புலிகள் என்றால் சிறுத்தைகள், சிறுத்தைகள் என்றால் புலிகள், ஈழம் என்றால் சேரி, சேரி என்றால் ஈழம், அண்ணன் என்றால் தம்பி, தம்பி என்றால் அண்ணன். அந்த இன்னொரு பேர் இருக்கு நம்ம தலைவருக்கு. இன்னைக்கு நம்ம தலைவர் பேரு திருமாவளவன். அவருடைய இன்னொரு பேர் என்ன? கரிகால் வளவன். கரிகால் வளவன் தான் பிரபாகரன். பிரபாகருடைய இன்னொரு அரசியல் பெயர் என்ன பேர்? கரிகால் வளவன். அந்த கரிகால் வளவன் மறுபேர் தான் திருமாவளவன். ஆக மொத்தம் இது காலம் இட்ட கட்டளை. நாங்க ஈழத்தை ஆதரிக்கிறோம்னா ஏதோ வேற வேலை இல்லாமல் ஆதரிக்கவில்லை. அதற்கு ஒரு வரலாறை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். மேதகு பிரபாகருடைய அந்த உரை, வீர உரை, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. கடைசியா 2008 அவர் உரையாற்றினார். நெட்டில் போட்டு பாருங்க கிடைக்கும். 2008 ஏன்னா அவர் குடும்பத்தை இழந்தார். குடும்பத்தை மட்டுமல்ல மனைவியை இழந்தார். அவரே இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஆனா 2008 அவர் தெளிவா எழுதுறாரு. ஏன்னா அந்த யுத்தம் இப்படி போகும்னு அவருக்கு தெரியும். அவரே தான் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஆயுதம் ஏந்துவது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இல்லை, ஆனால் எங்கள் வழியை உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் யுத்தம் செய்கிறோம். மேதகு பிரபாகரன் சொன்னது. அவர் தான் 2008 கடைசியில் எழுதுறாரு. நல்லா கேட்டுங்க, மேதகு பிரபாகரன் 2008 பிறகு அவர் மாவீரர் உரை நிகழ்த்தவில்லை. அவர் கடைசி உரையில் அந்த கடைசி வரியை மட்டும் சொல்றேன். அந்த வரியை மேதகு பிரபாகருடைய அந்த வரிகளும் எழுச்சி தமிழ் வரிகளும் எவ்வளவு ஒத்து போய் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை சக்திகள் என்னை எதிர்த்து நின்றாலும், எத்தனை சவால்களை நான் எதிர்த்து போரிட்டாலும், எத்தனை சூழ்ச்சிகள் எனக்கு சூழப்பட்டாலும், வரலாறு விட்ட வழியில் காலமிட்ட கட்டளைப்படி தமிழர்களின் சுதந்திர விடியலுக்காக நான் போராடுவேன். இதுதான் கடைசி அவர் சொன்ன. நான் திருப்பி சொல்றேன், ஏன்னா தலைவருடைய கருத்தோடு ஒன்று அதற்காக சொல்லுகிறேன். எத்தனை சக்திகள் என்னை எதிர்த்து நின்றாலும், எத்தனை சவால்கள் என்னை நோக்கி வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் என்னை சுற்றி பின்னினாலும், அப்பதான் கருணாசனா உருவாகிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, வரலாறு விட்ட வழியில் காலமிட்ட கட்டளைப்படி தமிழர்களின் சுதந்திர விடியலுக்காக தொடர்ந்து நான் போராடுவேன். அதற்காக பல பேரை பல இன மக்களை, அதாவது பல வெளிநாட்டில் இருக்கின்ற பல இளைஞர்களை நம்பி நான் இருக்கிறேன். இதுதான் கடைசி அவர் முடிச்சது. நீ நெட்ல போட்டு பார்த்துக்கிறீங்க. தலைவர் மேடைக்கு மேல சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் சொல்லுக்காரு சொல்லி. அப்ப ஈழம் வெல்லும், காலம் சொல்லும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பத்திற்கு சொல்லுவார். ஈழம் வெல்லும், காலம் சொல்லும். அதைத்தான் பிரபாகரன் அவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள் கடைசி சொல்லுகிறார். வரலாறு விட்ட வழியில் காலமிட்ட கட்டளையின்படி நான் தமிழர்கள் விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவோம் என்று. ஏதோ சும்மா நம்ம யுத்தத்தில் நம்ம நிக்கிறோம்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்க புரட்சியாளர் அம்பேத்கர் போட்டிருக்கிறீங்க. அவர் அவருடைய தொண்டர்களை பார்த்து, இதுவும் புத்தாண்டி ஸ்தம்மால் எழுதப்பட்டது, தொண்டர்களை பார்த்து அவர் போராளிகளே அப்படின்னு அழைப்பார். தொண்டர்களை பார்த்து என்ன சொல்றாரு? போராளிகளேன்னு அழைப்பாரு. அப்ப அங்க இருக்கிற பிக்குக்கள் கேட்கிறாங்க, என்னங்க எங்களை போய் போராளிகள்னு சொல்லி, நாங்களாம் போராளிகளா? நாங்க அங்கங்க வீட்டுல சாப்பாடை வாங்கிட்டு முட்டை அடிச்சுட்டு நாங்களா போராளின்னு சொல்லும் போது, பகவான் புத்தர் சொன்ன கருத்து தோழர்களே காதுல வைங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, wherever there is danger, do not avoid fight, do not be merely mounted, we wage the war, that's why we called warrior. இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரிகள். என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம், ஏன் சொல்றேன்னா தோழர் சொன்ன அந்த கருத்தோட முடிக்க போறேன். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காதீர்கள், வாய் மூடி கிடக்காதீர்கள், அதற்காக குரல் கொடுங்கள், அதற்காக போராடுங்கள். நீங்கள் போராடுகிறீர்கள், ஆகையால் நீங்கள் போராடுங்கள். அப்படி யார் சொன்னா? பகவான் புத்தர் சொன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அப்படி என்றால் இன்று நிகழ்காலத்தில் அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையை தட்டி கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள்.
நம்ம எல்லாருமே போராளிகள். விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருத்தரும் போராளிகள். இதை நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம ஏதோ சும்மா சாதாரணமா வந்து நினைக்காதீர்கள். புத்தன் காலத்திலே சொல்றாரு, புத்தன் சொல்றாரு, போய் நீ பிரச்சனையை முடியுன்னு சொல்லல, இந்த பிரச்சனையை முடிச்சுட்டேன்னு சொல்லல. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்கிறீர்கள். ஆகையால் நீங்களும் போராளிகள். அப்ப இன்றையிலிருந்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்வை விட்டு வெளியில் செல்லும்போது இந்த பயிற்சி பெற்றோருடைய வெற்றி என்னவென்றால், நம் சாதாரண மனிதர்கள் அல்ல, பகவான் புத்தரையும் இன்னும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் மனதில் வைத்து களமாடக்கூடிய எழுச்சி தமிழரின் வாரிசுகள். அப்ப நாம் போராளிகள். ஒவ்வொரு சிறுத்தைகளும் இன்னும் வீரியமாக களமாட வேண்டும். நம்ம கூட்டணியில இருக்கிறார், நம்மளை பத்தி எல்லாம் தெரியும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆனா 6 7 8 இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். நேற்று கூட ஒரு நிகழ்வு நடந்த தோழர்களே, யாரும் தப்பா எடுக்க வேணாம், இந்த பேச்சுக்கு நான் தான் பொறுப்பு, தலைவரோ இல்ல நம்ம பூவிலியனோ பொறுப்பு அல்ல, இவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்தார் ஒரு நிகழ்ச்சிக்கு, ஓபன் ரெக்கார்டு இருக்கு, வந்தாரு பேசினாரு. ஆனா தலைவர் வரும் பொழுது அவ்வளவு பெரிய கூட்டம், தலைவர் பேச வெளியே போயிட்டாரு, கூட்டம் பூரா போச்சு. கூட்டணி தலைவர்களே தப்பா எடுக்காதீங்க, அரிசி என்ற திரைப்படத்தில் நேற்று நடந்த நிகழ்வில் எல்லாரும் வந்தீங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்தீர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் வந்தீர்கள், அடுத்த நான் தான் முதல்வர் என்று களமாடி கொண்டிருக்கிற அன்பு நண்பர் ஸ்டாலினுடைய அன்பு மகன் யார் உதயநிதி ஸ்டாலின் வந்தீர்கள், எல்லாம் வந்தீங்க. எழுச்சி தமிழர் என்ற அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த அரங்கமே அதிர்ந்தது. தலைவர் மேடையிட்டு வெளியே வந்தார், கூட்டம் கலைந்தது. நிகழ்வார் களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தயவு செய்து இந்த பயிற்சி பட்டறை நோக்கம் இளைஞர்களை அரசியல்படுத்துவது, அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாக்குவது, அடுத்த தலைமுறையை அணியமாக்குவது, அதுதான் இவற்றின் நோக்கம். ஆனால் அரசியல் அதிகாரத்தை தலைவர் முன்னெடுப்பார், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் எதிரிகளாக இருந்தாலும் சரி, இல்ல தோழமை கட்சிகளாக இருந்தாலும் சரி, உண்மையை சொல்ல வேண்டியது விடுதலை சிறுத்தையுடைய கடமை. நம்ம எந்த வரவு செலவும் பார்க்கல, உண்மைகளை உறக்க சொல்லுவோம். பகவான் புத்தனே அந்த காலத்தை சொல்லியிருக்கிறாரு, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவருடைய கருத்துக்களை உருவாக்கி நாம் தொடர்ந்து மதுரை மண்ணிலிருந்து சொல்றோம், தொடர்ந்து நாங்கள் போராடுகிறோம். நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு நிச்சயமாக 2 இலக்கிய தொகுதியில் ஒதுக்கப்படும் என்பது நம்பப்படுவது மட்டுமல்ல, அதற்காக தலைவர் தன்னந்தனியாக களமாடி கொண்டிருக்கிறார். அதை நான் பதிவு செய்கிறேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாத பத்தி கவலை இல்லை. தன்னந்தனியாக களமாடி கொண்டிருக்கிறார், இரவு பகல் தூங்காமல் களமாடி கொண்டிருக்கிறார், மன உணர்ச்சியோடு களமாடி கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு கொடுக்கிறோம், இல்ல 9 சீட்டு கொடுக்கிறோம், 10 சீட்ல என்னங்க டிஃபரெண்ட் நீங்க நினைக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சயின்ஸ் சொல்றேன், உங்களுக்கு ஒரு யாரு திமுகவுக்கு நேரடியாக சொல்லுகிறேன், தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன். அளவு மாற்றம் பண்பு மாற்றை உருவாக்கும், இது இயங்கியல் விதி. அளவு மாற்றம் பண்பு மாற்றை உருவாக்கும், அந்த பண்பு மாற்றம் புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இலக்கிய சீட்டு கொடுத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு புரட்சிகர மாற்றமாக தளபதி ஸ்டாலின் அவர்களே முதல்வர் ஆவார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டில் உயிரை கொடுத்து போராடக்கூடியவர்கள், களமாடக்கூடியவர்கள். இன்னைக்கு ஓட்டு கூட அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா யாருடைய ஓட்டு? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு என்று சங்கத்தினர் சொல்லவில்லை, பூவிலியில் சொல்லவில்லை, அண்ணன் ஆற்றல் சொல்லவில்லை, ஐம்பேருக்கு சொன்னது. எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓட்டு வந்திருக்கிறது என்று. ஆகையால் இவ்வளவு அறிவுபூர்வமான தலைவன் இந்தியாவிலே புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு அறிவு சார்ந்து களமாடக்கூடிய ஒரு தேசிய தலைவனை கவலைப்படுத்தாதீர்கள், துயரப்படுத்தாதீர்கள், துன்பப்படுத்தாதீர்கள். இது யாருக்கு சொல்றது? நம்ம கட்சிக்காரங்களுக்கு, அவங்களுக்கு இல்ல, திமுக காரனுக்கு இல்ல. புரிஞ்சாலுக்கு நிச்சயம் எல்லாம் புரியும். ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலுக்கு பிறகு கூட நம்ம மாநாடு நடத்தணும். யாராவது ஒருத்தர் அரசியல் இருக்கிறவன் தேர்தலுக்கு முன்னாடி மாநாடு நடத்தணும்னு இதுவரைக்கும் அரசியல் யாராவது சொல்லி இருக்கிறார்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லிருக்காங்களா? அதுதான் எழுச்சி தமிழர். தோழர் ஒரு அழகான கருத்தை சொன்னாரு, யாராவது எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டுக்காங்களாப்பா அரசியல் நிகழ்காலத்துல. அந்த காலத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் தூக்கி எறிஞ்சாரு தனது மினிஸ்டர் பதவியை, அவரை தொடர்ச்சி எழுச்சி தமிழர். அதனாலதான் எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டாரு, எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம். அப்ப வரலாற்றுல புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்ச்சி என்பதற்கு பல
காரணங்கள் இருக்கிறது. நம்ம மேலூர்காரர்கள் மதுரைக்காரர்கள் விஷயத்தை ஆற்றல் அண்ணனை பத்தி நான் 4 மேடையிலையும் பேசிட்டேன். ஆனா அவருக்கு தெரியாது. அவர் அவ்வளவு பேஸ்புக் பார்க்க மாட்டார், ட்விட்டர் பார்க்க மாட்டாரு. அண்ணனை பத்தி 4 பயிற்சி வகுப்புலையும் பேசியிருக்கிறேன். அவர் பார்த்தாருன்னா தெரியும். அதை சொல்லி, ஏன்னா மேலூர் மண்ணின் மைந்தன் எல்லா பேருக்கும் தெரியும். அண்ணன் எழுச்சி தமிழர் அரசியலுக்கு வந்ததுக்கு அண்ணன் ஒரு காரணம். சங்கத்தமிழ் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமும் அண்ணன் ஆற்றல் அவர்கள் தான். எத்தனை பேருக்கு தெரியாது. என் மாப்பிள்ளை அந்த உட்காந்துக்காரு முன்னாடி, அவரும் ஒரு காரணம். மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க மேல உட்கார்ந்து இருப்பாரு, அவரும் ஒரு காரணம். இந்த இருவர்கள் நான் அரசியல் வருவதற்கு, நான் துபாயில் நாமாடி செவனேன்னு இருந்தேன், கரெக்டா? இவர் துபாய்க்கு வந்தார் ஒரு முறை. அங்க வந்த அப்ப நமக்கு வந்து எல்லாம் மாறி போச்சு. இவரே பண்ணிப்பா அங்க இருக்கிற வாப்பா போகப்பா வந்தார் கேளுங்க. வந்து தலைவர் கூட வந்துட்டு 3 நாள் போயிட்டாருன்னு. அண்ணன் வந்து 1 மாசம் அங்க இருந்தாரு. இல்ல நம்ம அங்க போவோம், தமிழ்நாட்டுக்கு போவோம் அப்படின்னு. அவங்க உனக்கு என்ன சீட்டு கொடுக்க மாட்டேறாங்க. நம்ம ஓபனா பேசணும் தப்பு இல்லை. நான் இதுக்காக பேச நினைக்காதீங்க. இந்த அரசியல்ல வந்து அண்ணனை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நீ உங்களுக்கு கூட முரண் இருக்கலாம், அது வேற பிரச்சனை. அவர் நான் என்னைக்கு சந்திச்சனும் அதே மாதிரியா இருக்கிறார். இது நாள் வரைக்கும் தலைவர் எப்படி அதே மாதிரியா இருக்கிறார். தலைவரை நீங்க ஆரம்பத்துல பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருப்பாரு. மற்ற தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி வசதி வாய்ப்பா வந்திருக்கலாம், அது தவறு இல்லை, அப்படிலாம் இருக்கணும்னு சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கிறோமோ அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இதை வந்து யாரு அம்பேத்கரே சொன்னாரு. அவர் சொன்ன கருத்துரை முடித்துக் கொள்வோம். அம்பேத்கர் வந்து ஒரு படை கட்டினார். நான் சொன்னல 3 இது 18, 19, 20 ஒரு மாநாடு தலித்து மாநாடு, இன்னொரு மாநாடு மகளிர் மாநாடு, அது இன்னொரு மேடையில பேசுவோம். 3வது மாநாடு முக்கியமான மாநாடு எஸ்எஸ்டி சமதா சைனிக் தல் அப்படின்ற ஒரு மாநாடை கட்டினார். அந்த மாநாட்டின் பெயர் சமத்துவ படை. அது ஏன் கட்டினார்னா, தலித்துகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தட்டி கேட்போம். எப்படி விடுதலை தட்டி கேட்கிறோம்ல, இப்ப பேசி கேட்கிறான். 90க்கு முன்னால் தட்டி கேட்டோமா கேட்கவில்லையா, எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு விஷயம். அது மாதிரி தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய படை பேருதான் சமத்துவ படை. இதெல்லாம் மறைச்சிடுறாங்க, வெளியில சொல்லவே மாட்டாங்க. அது பேர் எஸ்எஸ்டி. அந்த படையுடைய அருமையை சொல்றேன் பாருங்க. அந்த படை வந்து கட்டப்பட்டு சிறப்பா இருக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்து முடிந்த பிறகு முக்கியமான கருத்து, நம்ம தலித்து மக்கள்கள் எல்லாம் பாகிஸ்தான் கூட போயிட்டாங்க. பிரிக்கும் போது பாடல்ல பாகிஸ்தான்ல கூட தலித்து மக்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. அவங்க புரட்சி அம்பேத்கருக்கு தொடர்பு கொள்றாங்க. ஐயா, நாங்கள் அங்க இருக்க விரும்பவில்லை, எங்களை வந்து கூட்டிட்டு போங்க. அப்ப இவர் சட்ட ரீதியாக போய் கேட்கிறாரு. ஏன்னா சட்ட அமைச்சர் போய் நேர்ல கேட்கிறார். நேர் சொல்றாரு முடியாது, ஏற்க நாடுல பாடல் போட்டாச்சு, அனுப்ப கூட்டியார முடியாதுன்னு சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் தனது கட்டிய படையை எஸ்எஸ்டியை பாகிஸ்தான் அழைத்து போர் செய்து அங்க இருக்கிற தலித்து மக்களை மீட்டெடுத்து வந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அப்ப மீட்டெடுத்து வந்த பொழுது பாராளுமன்றத்தில் அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏங்க நீ என்ன ஒரு அமைச்சர் தானே, ஒரு சட்ட அமைச்சர் தானே, ஒரு நாட்டை விட்டு நீ வெளியில போய் பண்ணுவீங்களா, இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய அமைச்சர் பதவி தூக்கி நாங்கள் காலி பண்ணிடுவோம். அந்த ரீதியில பேசுறாங்க. அப்புறம் அவர் காலி பண்ணிட்டாரு, தூக்கி எரிஞ்சிட்டாரு, அது வேற பிரச்சனை. அப்ப அம்பேத்கர் சொன்ன வாசகத்தை மனதில் வையுங்கள். என்ன சொன்னார் தெரியுமில்ல, அவர் அந்த படையை அனுப்புறாரு, வெற்றி பெற்று வந்துடுறாரு. வந்த பிறகு நேரு கேட்கிறாரு பாராளுமன்றத்தில். அப்ப அவர் சொல்றாரு, என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமூகம் பெரியது, என் மக்கள் பெரியதுன்னு சொன்னாரு. அம்பேத்கர் சொன்னாரு, கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்க சொன்னாரு, எப்ப சொன்னாரு? என்னை விட என் நாடு பெருசுங்க, என் நாட்டை விட என் மக்கள் பெரியது, என் சமூகம் பெரியது. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாடு முக்கியம், நாட்டில் இருக்கிற மக்கள் முக்கியம். அதை எல்லாத்தையும் விட நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் முக்கியம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. அதுதான் யதார்த்தம். அப்படிப்பட்ட அவர் தான் 1956 சாவதற்கு முன்னால் புரட்சி அம்பேத்கர் அழுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அழுதாருன்னு சொல்லுவாங்க. ஏன் அழுதாரு தெரியுமா? எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு பெரிய அறிஞருங்க, அவர் படை கட்டினவருங்க, இந்தியாவுக்கு வந்து தனியா ஒரு சட்ட புக்கத்தை எழுதி கொடுத்தவர். அவர் அழுகிறார். யாருக்காக அழுதார் தெரியுமா? நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்காக. அப்ப அம்பேத்கர் என்ன சொன்னாரு? எல்லாம் படிச்சிருக்கியா, படிக்கலையா தம்பி? படிச்சிருக்கியா? ரைட்டு. அவர் என்ன தூங்குறாரு தம்பி. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன அந்த கருத்து ரொம்ப முக்கியமான தோழர்களே. நான் வந்து எல்லாரையும் நல்லா பண்ணேன், படிச்சவன் பூரா விவரமா அங்கங்க பதவியை வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க, சூப்பரா. ஆனா என்னை நம்பி வந்த மக்களுக்கு நான் வெறும் சட்டத்தை மட்டும்தான் கொடுக்குறேன், ஆனா எதையுமே செய்யாம நான் சாக போறேன். ரொம்ப எனக்கு கவலையா இருக்கு.
அதனால சாகருக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்க வேணாம் தோழர்களே. அங்க சொல்றாரு, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல. இதை மட்டும் நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் சொல்றேன். படிச்சது பூரா நல்லா பெரிய ஆளா அம்பேத்கர் சொன்னது. அவன் தான் மயனுக்கு சீட்டு கொடுக்கறானா, ஒருத்தன் எனக்கு ஒரு இடத்த கொடுக்கறானா, ஒருத்தன் எனக்கு இது மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ல ஒரு காலேஜ் வாங்கி கொடுக்கறானா. அது மக்களுக்கு எல்லாம் சொந்தத்துக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னாராம், ஒயிட் காலர்ஸ் எல்லாம் ஹேப்பியாக இருக்கிறார்கள், இடஒதுக்கீட்டில் பயன்படுகிறார்கள். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், படிக்காத ஒன்று தெரியாத மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவர் அழுகிறார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல என்று சொன்னார். அந்த கருத்தை உள்வாங்கிதான் எழுச்சி தமிழர் அந்த அம்பேத்கரை பார்த்து வேறொரு மண்ணு இல்ல, மதுரை மண்ணில இருந்து சொல்றாரு, அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிந்தை என்று சொன்னார். அப்ப சொல்லும் பொழுது தலைவரோட வந்தவங்க பெரிய படித்த அறிஞர்களும் பிடித்த மிட்டா மிராசுல வரவில்லை. ஆற்றலரசு அண்ணன் வந்தாரு, நம்ம எட்டிமான முத்துக்குமார் அண்ணன் வந்தாரு, இன்னும் மாப்பிளா இன்னும் பல பேர் வந்தார்கள். இந்த தம்பி இருக்கிறாப்புல எல்லா பேரு இருக்கிற இவர்கள் எல்லாம் அந்த காலத்துல பெரிய படித்தவர்களோ இல்ல பெரிய மிட்டா மிராசோ. அண்ணன் இப்பயே எப்படி இருக்கிறாங்க, அப்ப எப்படி இருந்திருப்பாரு, நம்ம மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு பார்த்து இப்பயே பாவம் ஒரு உடம்பு சரியில்லை. இப்படிப்பட்ட மக்களை வைத்துத்தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை 4 எம்எல்ஏ 2 எம்பி மட்டுமல்ல தமிழகத்தின் திசைவழி போக்கையை தீர்மானிக்கிறார் என்றால் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை எவனும் சொல்லியிருக்க மாட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கிறேன், நான் இந்த நாட்டுக்கு தேசிய கொடியில் சக்கரத்தை வைத்திருக்கிறேன், ஆனால் இந்த நாட்டை ஆளுவதற்கான என்னால் முடியாமல் போய்விட்டது. எந்த கோட்டை? செங்கோட்டை இல்ல, சார்ஜ் கோட்டை. எனக்கு பிறகு தலித் தலைமையில் இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அந்த கனவை எழுச்சி தமிழர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்காக நாம் களமாடுவோம் என்று சொல்லி அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் உள்ள குடியேற்றுவோம். நன்றி, வணக்கம்.